நானும் கனி அதை பேசிக்கிட்ட காரணம் என்னன்னா, நிச்சயமாக யாரும் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்கிரிப்டை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. கனெக்டபிளாக இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு என் கேரக்டர் வந்து அந்த மாதிரி அந்த க்ரைட்டீரியாவில் நான் சூஸ் பண்ணுவேன். பாடம் படித்து பரீட்சை எழுதுறது கிடையாது. பரீட்சை எழுதி பாடம் கற்றுக்கிட்டே இருப்பேன். அதை மாற்றிக்க முடியாது என்னால். இருக்கு ஒன் ஃபிலிம் இருக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட். இன்னும் ஓரிரு வருடங்களில் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் தான் இருக்கும். கொஞ்ச நாளாகவே நமக்கு டிமானிட்டைசேஷன், அப்புறம் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. கும்கி 2 போயிட்டேன் உள்ளார, அவ்வளோதான். 3 ரூபாய்க்கு தான் வாங்க அவங்க தயாராக இருக்கிறப்ப, இல்லை நல்ல சோப்பு நான் 30 ரூபாய்க்கு தயார் பண்ணுறேன் வாங்கிக்கோங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. சாட்டை படத்துக்கு பிறகு ரூபாய் படத்தை நீங்கள் தயாரிக்கிறதுக்கான காரணம் என்ன? சாட்டையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆஸ் எ ப்ரொடியூசராக வந்து எனக்கு வந்து ரொம்ப நிறைவை கொடுத்த படம். ஏன்னா ஒரு தீமேட்டிக்காக ஒரு எஜுகேஷனோட சிஸ்டம் எப்படி இருக்கணும், ஸ்கூல்ஸோட டீச்சர்ஸ் வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு ரோல் மாடல் டீச்சர்னால் எப்படி இருக்கணும், இப்படிலாம் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதே டைரக்டர் அன்பழகன் வந்து இந்த தீம் சொல்கிறப்பையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னென்னா இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற க்ரைசஸை தான், எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை வந்து பணம். ஸோ ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஹேண்டில் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலான்ற சொல்கிற படம் தான் இது. எப்படின்னா நம்ம ஒரு தனி மனுஷனாக ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு செலவு ரொம்ப கம்மி, அதை உணர்ந்துட்டோம்னா ரொம்ப கம்மி. ஆனால் எப்போ நம்ம அடுத்தவங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அப்போ தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. இந்த கம்பேரிட்டிவ் லைஃப் அது இருக்கக்கூடாது எல்லாருக்குமே. இறைவன் எல்லாருக்கும் என்ன ஒரு நிறைவை கொடுத்துருக்காரு. ஒரு பழைய சாதத்தை சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டு திருப்தியோடு தூங்குகிற பக்குவத்துக்கு தன்னை பழக்கிக்கணும் அவன். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். ஸோ அந்த அந்த ஒரு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் வந்து முதலீடு, பணத்தை தாண்டி அதுதான் பலம் அப்படின்னு நினைக்கிற குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற 2 பேருமே வந்து ஓகே நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன், இது ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது, ஓகே இது போதும், இந்த சாப்பாடு போதும், இது இப்படின்ற ஒரு இந்த எண்ணங்களுக்குள்ளே வந்துட்டாங்கனாலே இந்த ஃபேமிலி ஹாப்பி ஆகிடும். எப்போ அடுத்த வீட்டில் அப்படி இருக்கான், இவன் இப்படி சேலை கட்டுறான், அவங்க அது வாங்கினா ப்ராப்ளம். ஸோ ரூபாய் திரைப்படம் அதை அதிகமாக வலிமையாக சொல்லுது. ஒரு 4 பேர் ரொம்ப ஒரு நடுத்தர வர்க்கத்தில் வாழ்கிற ஒரு 4 கதாபாத்திரங்கள், அவங்களுடைய வாழ்வியல் தேவைக்கு இருக்குது, ஆனால் ஆசைகள் பெருசாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. இந்த வீடு போதும் 2 பேருக்குன்றப்ப இல்லை எனக்கு அந்த மாதிரி வீடு வேணும்னு தேடி போகிறப்ப அடுத்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. நிறைய பணம் இருக்கணும் நம்ம கையில் அப்படின்னு நினைக்கிறப்போ பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. இப்படி 5க்கும் 10க்கும் இதுதான் லாபம் நினச்சிட்டு இருக்கிறவங்க கையில் கோடிக்கணக்காக திடீர்னு பணம் வந்தால் என்ன ஆகுது? அதுதான் ரூபாய். ஒரு இயக்குனர் வந்து உங்ககிட்ட அந்த கதையை கொண்டு வரும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சார்? முதல் கட்டமாக ஒரு ரூபாய் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம், ஒரு இக்கட்டான ஒரு விஷயம். இந்த கதைக்களத்தை உங்ககிட்ட கொண்டு வரும்போது உங்களோட ஒரு இயக்குனர் பார்வை எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு என்னென்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தானே, என்னோட ரிஃப்ளெக்ஷன் அது. எனக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிறப்ப ஜெல் ஆகிடுச்சு அது. இப்போ எனக்கு என்னோடய தாட் ப்ராசஸ் அப்படி தான் அப்படின்னு இருக்கிறப்ப அப்படி ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறப்ப இது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே, இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு பண்ணது தான். ஒரு இயக்குனராக பிரபு சாலமன் அவர்கள் எவ்வளோ வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு, அவரோட இம்பேக்ட் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, டிஃபிகல்ட்டிஸ்ன்றது டைம் லிமிட்டு தான் என்றைக்குமே வந்து. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆகிடுச்சு சினிமான்றது. ஸோ நம்ம ஒரு பணம் வாங்குகிறோம்னா அது வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ காலதாமதமாகுதோ அது வட்டி குட்டி போட்டுக்கிட்டே போகும். ஸோ இதுக்கு நடுவில் படத்தை முடித்து வச்சுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறதுக்கு அடுத்த தியேட்டர்ஸுக்கு பயங்கர ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா ஒரே சமயத்தில் 9 படம் 10 படம் ஆடியன்ஸ் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை 2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது எந்த படம்ன்றது லக்கு தான். ஸோ உடனே பேக் டு பேக் இன்னொரு படம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு டைம் அடுத்த ஃப்ரைடே சாட்டர்டேன்னு அது வரைக்கும் படம் தங்கணும் அங்கே. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கான பேசிக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் கிராஸ் பண்ணேன் நான். பட் எனிவே சுகமான சுமைகள் அவ்வளோதான். ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட்டாக நல்லா வந்திருக்குது, அதுக்கான ஒரு டேட்டும் இப்போ ரிலீஸ் கிடச்சிருக்குது நமக்கு. ஸோ என்ஜாயிங் இட். நீங்கள் ரூபாய் படம் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சமுத்திரக்கனிக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நம்மள மாதிரி ஆட்கள் தான் இந்த படத்தை மாதிரி கொண்டு வரணும், நம்ம தான் இதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி உங்களுக்கு வந்தது? இல்லை உங்களை தாண்டி உங்களை அசிஸ்டன்ட் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள தாண்டி மற்றவங்களால இந்த மாதிரி கதைக்களத்தெல்லாம் தொடக்கூட முடியாது அப்படிங்கிற நினைக்கிறீங்களா?
இல்லை அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து தே ஹேவ் தேர் ஓன் கேரக்டரைசேஷன். என்ன, தே ஆர் ஆல் செல்ஃப் மேடு. நான் அப்படி தான் நினைப்பேன். நானும் கனி அதை பேசிக்கிட்ட காரணம் என்னென்னா, நிச்சயமாக யாரும் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்கிரிப்டை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. நான் வந்து நான் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கர். நான் என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை பற்றி கேல்குலேஷனே இருக்காது. வழக்கமாக என்னுடைய பிரச்சனை என்னென்னா, பாடம் படித்து பரீட்சை எழுதுறது கிடையாது. பரீட்சை எழுதி பாடம் கற்றுக்கிட்டே இருப்பேன். ஸோ அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு. அதை மாற்றிக்க முடியாது என்னால். ஸோ அந்த படம் வந்து ஒரு நல்லா இருக்குது. நான் அன்பழகன்ட்டே சொன்னேன், இந்த படம் வந்து இப்படி வசூல் சாதனை பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும்லாம் இந்த படம் நான் எடுக்கலை. ஒரு நல்ல ஒரு மூடு கொண்டு வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள், இதை அப்படியே எடுத்து கொடுங்க எனக்கு. இது கமர்ஷியல் சேர்க்குறேன், அதை சேர்க்குறேன், டான்ஸ் ஆடுறதெல்லாம் சேர்க்குறேன் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் கமர்ஷியல் மைண்ட்னு வச்சுட்டு பண்ணிடாதீங்க. ஒரு உண்மையை அப்படியே எனக்கு எடுத்து கொடுங்க. ரிலீஸ் பண்ணுவோம், அது என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். அப்படி எடுத்த படம் தான் அது. அது உண்மையிலுமே வந்து கிரிட்டிக்கலி அக்ளைமெண்ட் தான். பட் எனக்கு வந்து கமர்ஷியல் ஐ வாஸ் ஸ்ட்ரக் அந்த படம். ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம எல்லாமே கமர்ஷியல் நினச்சிட்டு எடுக்கிற படம்லாம் ஓடாமையும் போயிருக்குது. ஸோ செய்கிறத ப்ராப்பராக பண்ணிவிடுவோம். இப்போ என்னென்னா, சாட்டைன்றது ஒரு ஆழமான பதிவு. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து அந்த படத்தை போட்டு காட்டுறதுக்கு என்கிட்ட லெட்டர்ஸ் கேட்பாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கும். நிறைய டீச்சர்ஸை நான் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னது, சார் எனக்கு அந்த தயாளன் டீச்சர் தான் இன்ஸ்பிரேஷனு, நான் அது மாதிரி மாறிட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் தயாளன் மாதிரி எங்கள் ஊரில் எங்கள் கிளாஸில் ஒரு டீச்சர் இருக்கார் அப்படின்னு. ஸோ ஓகே, நம்ம ஏதோ ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்கோம் அந்த சினிமாலன்ற ஒரு திருப்தி தான். இப்போ இந்த ரூபாய் படம் வந்து ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் வந்து இந்த படம் வந்து திரைக்கு வரப்போகுது. இப்போ இந்த சிறு தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றினா ஈஸியாக படத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு அஜெண்டா வச்சுருக்கீங்களா? இல்லை, அஜெண்டா ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் அகேன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங் கண்டென்ட்டுக்கு நீங்கள் டைம் எடுக்கலாம். அதுக்கு டைம் எடுத்துட்டாலே பேப்பர் ஒர்க்கில் வந்து இது வந்து நிச்சயமாக இது வந்து மக்கள் மனசை தொடும். இதுக்குள்ளே வந்து அதுக்கான ஒரு பொட்டென்ஷியலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து எவ்வளோ சிக்கனமாக இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய நிலை அப்படி இருக்குது. நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆன்லைனில் வந்துடுது, டிவிடியில் வந்துடுது, இப்படிலாம் சொல்கிறதை தாண்டி ஒரு படத்தை இதுக்குள்ளே எடுக்கணும். ஒரு ₹1.5 ₹2 எடுத்தால் தான், ஒரு ரூபா அதுக்கு மேலே விளம்பரம் பண்ணால் தான் இதை கொண்டு போய் ஓனாக தான். இன்றைக்கி நிலைமையாக தான். இனிமேல் வந்து தேர் இஸ் நோ பையர்ஸ். எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட்டை நீங்களே கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்து விற்று காசு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, பெரிய நடிகர்களுக்கும் அதுதான். இன்றைக்கி எல்லாருமே ஓன் கன்சர்ன் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா பிக் ஆக்டர்ஸும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோதான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவ்வளோதான். இது இனிமேல் இந்த ரிஸ்க் எல்லாருமே நம்ம எடுக்கணும். இன்னும் எனக்கு தெரிந்த எனக்கு கட்டின அறிவுக்கு வந்து இன்னும் ஓரிரு வருடங்களில் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் தான் இருக்கும். இப்போ நான் இருக்கேன்னா, நான் எனக்கு ஒரு கேமரா, எனக்கு ஒரு செட்டப்பு இப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனம் வச்சு நானே படம் பண்ணிக்கிட்டு அப்படி தான் ஆகிடும். ஈரானியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் மாதிரி மஜித் இவங்கள மாதிரிலாம் அப்படி நம்ம எடுத்தோமா பிக் பண்ணிவிட்டு யாரோ கூப்பிட்டு போய் ஒரு கதையை வச்சு ஒரு படம் அப்படி ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, டிக்கெட் ரேட்ஸு இதெல்லாம் மைண்டில் வச்சு திருப்பி ரிஃபார்ம் பண்ணி ஆகணும். திருப்பியும் பார்வையாளனை உள்ளார கொண்டு வரதுக்கு திருப்பி நம்ம எளிமைப்படுத்தினா தான் அவங்க வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் சேலபிள் அமௌண்ட்டும் கம்மியாகிடும், ஏரியா வாங்குறவங்க கம்மியாக வாங்குவாங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கம்மியாகிடும். ஸோ இப்போ அது வந்து மலையாளத்தில் தொடருது. மலையாளத்தில் சின்ன சின்ன கண்டென்ட் ஃபிலிம் நல்லா பண்ணிகிட்டு இருக்குது அது. ஸோ இனி அப்படி தான் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கணும், அவ்வளோதான். நம்ம எதுக்கு முதல்ல கன்சியூமரு எதை எதிர்பார்க்குறான், இந்த சோப்பு வந்து நம்ம வந்து நல்ல சோப்பு தான், ஆனால் இது வந்து ₹3 தான் வாங்க அவங்க தயாராக இருக்கிறப்ப, இல்லை நல்ல சோப்பு நான் ₹30 தயார் பண்ணுறேன் வாங்கிக்கோங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இது இந்த தயாரிப்பில் எல்லோரும் வந்துடணும். நடிகரும் நடிகைகள், டெக்னீஷியன்ஸு எல்லாருமே பங்கு பெறணும். எல்லாருமே இப்போ எப்படி ஹாலிவுட்டில் வந்து எல்லாமே ஷேர்ஸில் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய ஆக்டர் உள்ள ரோப்பப் பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஷேர், அவ்வளோதான். லாபத்துலேயும் நஷ்டத்துலேயும் ஷேர். அப்போ கரெக்டாக 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:50 வந்து உட்காந்துடுறாரு, ஏன்னா அவர் வந்து ஷேர் ஹோல்டர். ஸோ இப்படி எல்லாரையுமே கமிட் பண்ணோம்னா உள்ளார அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்மூத்தாக போகும் இனி வருங்காலத்தில். பிரபு சலமன் சார் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஹீரோக்களை வச்சு, பெரிய நடிகர்களை வச்சு நீங்கள் இன்னும் படம் இயக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை உங்களோட இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தகுதி இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நான் ஏன் போன படம் தனுஷ் வச்சு தானே பண்ணேன் நான் தொடரி. அப்படிலாம் கிடையாது. அவர் பெரிய நடிகர் தான். எனக்கு என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் அது தேவைப்பட்டுச்சுன்னா நான் அவங்கள சந்திக்கிறேன். நான் அதில் தேர் ஆல் எல்லாருமே கேப்பபிள் பர்சன் தான்.
என்னுடைய ஃபில்ம் மேக்கிங் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் யாருமே வந்து நான் ரொம்ப போய் க்ரஷ் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது நான். ஸோ நம்ம ரெக்வயர்டு அப்படின்னா நான் போய் கேட்பேன், பண்ணுங்கள் இந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இன்னொன்று எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான். நான் அந்த மாதிரி தான் எல்லாரோடையும் பழகியிருக்கேன் நான். ஓகே, நான் இப்போ அடுத்தது வேறுன்னா இப்போ கும்கி 2 போயிட்டேன் உள்ளார, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாம் குட்டி எலிஃபெண்ட்லேருந்து பெரிய எலிஃபெண்ட் தேடிக்கிட்டு போயிட்டு தென் ஐ வாண்ட் டு ரன் வித் ஃபாரஸ்ட் அது இதுன்னு வேறு மாதிரி மூடுக்கு போகிறேன் நான். அது கேட்கலாமா தெரியல சார். இப்போ கும்கி படம் 2 போயிருக்கீங்க, இதுலேயும் அதே ஆட்கள் தான் நடிக்கிறாங்களா, அதே கதாபாத்திரங்கள் தான், இல்லை மாற்றம் ஏதாவது இருக்கா? இல்லை, இது என்டையராக ஃப்ரெஷ் தான். கும்கின்றது வந்து ஒரு எலிஃபெண்ட் டைட்டில் முதல்ல. அது வந்து கும்கின்றது இட்ஸ் அ ட்ரெயின்ட் எலிஃபெண்ட். அப்போ அதை பற்றின 2வது பாகம்ன்றப்ப இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எலிஃபெண்ட்டை பற்றின ஒரு ஸ்கிரிப்ட். அது இது எப்படி வளர்ந்துச்சு, இது யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்க, இது எல்லாமே ஃப்ரெஷ் தான், எல்லாருமே ஃப்ரெஷ். எப்போவுமே தன்னோட படத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க பிரபு சாலமனோட பார்வையில் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா எப்படி இருக்கு? என்ன, நான் ஆம் ஸ்டில் லேர்னர். நான் வந்து எனக்குன்னு ஒரு பார்வையெல்லாம் நான் வச்சுக்கிறதே இல்லை. நான் என்றைக்குமே வந்து இப்படி ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னு பின்னாடி நான் நடந்ததே கிடையாது. ஐ யூஸ் டு வாக் தென் இட் பிகம்ஸ் அஸ் அ வே, அவ்வளோதான். நான் என்னோடய படங்கள் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. மைனா ஆகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும். ஒரு கலைஞனுக்கு என்ன தோணுதோ, இப்போ கொக்கி நான் பண்ணப்பையும் மைனாக்கு என்ன உழைச்சனோ அதுதான் உழைச்சிருக்கேன் நான். ஸோ அப்படியெல்லாம் ஒரு பார்வையெல்லாம் கிடையாது. ஐ எம் எ லேர்னர். நான் ஏன்னா ஒரு கலைஞன் வந்து இது திருப்தி ஆகவே முடியாது. நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் வந்து எனக்கு தெரில அப்படின்னு நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் எனக்கு என்னென்னா இந்த கிராஃப்டை வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல ஒரு துறையிலையும், அது இன்னும் பயிற்சிக்குள்ளே கொண்டு வரணுமோன்னு எனக்கு தோணுது. வருங்கால யங்ஸ்டர்ஸ் உள்ளார வராங்கல்ல. இப்போ நாங்கள்லாம் ஒரு 15 வருஷம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அது இன்னும் வலிமைப்படுத்தும். ஒரு வியாபாரத்தை என்ன, ப்ரொடக்ஷன் எப்படி கவனிக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு இயக்குனருக்குள்ளே தெரிஞ்சு வரப்போ தென் ஃபில்ம் மேக்கிங் வந்து இப்போ நான் சொன்னல இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப முக்கியமாகிடுச்சு இப்போ. ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுது. இப்போ டக்குன்னு என்னென்னா ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணால் டக்குன்னு பண்ணிடுறாங்க படம். நல்ல விஷயம், நல்ல கண்டென்ட், நல்லா இதோ தான். ஆனால் ஒன் டைம் ஒண்டராக தான் இருக்குது அது. அடுத்தாட்டி எங்கே அந்த நண்பர் நல்லா பண்ணார் அவர் எங்கே அப்படின்னா தென் இட் டேக்ஸ் அ லாங் ஒரு கேப் இருக்குது, ஸ்பேஸ் வந்துடுது அது. ஸோ அதுக்கு தான் இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் ஸ்டில் வி மஸ்ட் லேர்ன் அ லாட் அப்படின்றது. கயல் படத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஆனந்தி இப்போ மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ரூபாய் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் எந்த மாதிரியான கதை, ஆனந்தியோட கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள். இது வந்து எனக்கு கயல் பார்ட் 2 மாதிரி தான். பிகாஸ் நோ மேக்கப் அண்ட் ரொம்ப லைவாக இருக்கணும் கேரக்டர்ஸ் அப்படின்னு. ஈவன் இந்த காஸ்டியூம்ஸ் இருக்கட்டும், அவ்வளோ டல் காஸ்டியூம்ஸோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கேரக்டர் பேர் வந்து பொன்னி. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படித்து முடித்த ஒரு பொண்ணு. லைக் படித்து முடித்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் கேர்ள் அண்ட் நார்மலாக கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, சைலண்ட்டாக, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. பட் ரொம்ப கனெக்ட் ஆவாங்க ஆடியன்ஸ் இந்த கேரக்டருக்கு. அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி இருக்கும். கயலில் நடித்த சந்திரன் அவர் கூட இது வந்து உங்களோட செகண்ட் மூவி. எப்படி அந்த கம்ஃபர்ட் ஜோன் இப்போ எப்படி அதே மாதிரி நார்மலாக இருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு மூவிக்கும் இதுக்கும் என்ன அந்த வித்தியாசம் இருந்தது? ஆமாம், டெஃபினெட்லி அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. பிகாஸ் எங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி வி ஒர்க் டுகெதர் அண்ட் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதெல்லாமே தெரியும். ஸோ அதனால இட் வாஸ் ஈஸி. அண்ட் சந்திரன் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர், கையில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல கேஸ்ட் இருக்குது. எல்லாமே ஸ்பான்டேனியஸாக ரியாக்ட் பண்ணுறதுக்கும் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சின்னி ஜெயன் சார் இருக்கட்டும், எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ்னால அது ப்ராப்ளமே இல்லை. ஓகே, சாட்டை அப்படிங்கிற ஒரு பெரிய சோஷியல் இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு டேரக்டரோட இயக்கத்தில் நடிச்சிருக்கீங்க. அவர் கூட அந்த நடித்த அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்லி டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் லைக் பிரபு சார் ப்ரொடக்ஷன், அன்பகன் சார் டைரக்ஷன், அண்ட் திமான் சார் மியூசிக், இது ஒரு நல்ல டீமோட பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அன்பகன் சார் வந்து ஹிஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் ஹம்பிள். செட்டில் யாருன்னு திட்டினதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பர்சன் அவங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பண்ணும்போது. ஓகே, ஆனந்தி அவர்கள் வந்து என்ன மாதிரியான கதைக்களங்களை, என்ன மாதிரி கதாபாத்திரங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வரீங்க?
ஏன்னா ஒரு கயல் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிற படத்தை நடித்ததுக்கப்புறம் ஆனந்தியோட கதை தேர்வுகள் வந்து தவறாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதில் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. எந்த மாதிரியான கதைகள் வந்து தயாரிச்சிருக்கீங்க? நான் எப்போவுமே ஆடியன்ஸோட பண்ணுற மாதிரி கனெக்டபுளாக இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு என் கேரக்டர் வந்து அந்த மாதிரி அந்த க்ரைட்டீரியாவில் நான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் ரோலுக்கு, பெர்ஃபார்ம் பண்ணுறது ஸ்கோப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் ஐ எம் குவைட் சூஸி when it comes to films. இந்த கதையை தப்பாக செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஆனந்தி ஏதாவது யோசித்த ஒரு படம் ஏதாவது இருக்கா? டெஃபினெட்லி ஐ ரிக்ரெட். இருக்கு ஒன் ஃபிலிம் இருக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட். ரூபாய் படம் எந்த மாதிரியான கதைக்களம்? இதில் வந்து உங்களோட கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள். இது எப்படி ஒரு படம்னா ஒரு சோஷியல் காசான படம். இது எப்படி ஒரு சாட்டை ஒரு சோஷியல் காஸ் எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி சார் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் ரூபாய். ஒரு பணம் எவ்வளோ தேவை, அந்த பணம் தப்பான வழியில் கிடச்சா என்ன நடக்குது, ஸோ அது மாதிரி தான் சப்ஜெக்ட். இந்த படத்தில் வந்து நான் லாரி டிரைவராக பண்ணியிருக்கேன். சந்திரனுக்கு ஆல்மோஸ்ட் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன் சந்திரன் கூட. இது எப்படின்னா நாங்கள் 2 பேர் தேனிலேருந்து வரோம். ஸோ அங்கேருந்து வேறு டென்ஷனில் வரோம். அப்போது ஒருத்தர் நடுவில் யதார்த்தமாக ஒரு பணம் 2 கோடி அப்படி கிடச்சா என்ன பண்ணுவோம், அதுதான் அந்த கதை ட்ராவல் ஆகும். ஸோ அதை வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டாக இருக்குது படம், தயவு செஞ்சு வந்து பாருங்கள். சந்திரன் வந்து ஆல்ரெடி கயல் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து புதுசாக அறிமுகமாகறீங்க. இப்போ இவர் கூட நடிக்கும் போது அந்த செகண்ட் லீட் ரோல் பண்ணும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சா, இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்களா? இல்லை, ஆக்சுவலாக இனிஷியலாக அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணியிருக்கோம் சந்திரன் கூட. ஒரு ஆல்மோஸ்ட் 1 வீக் சந்திரன் கூட பிஃபோர் த ஷூட் நாங்கள் ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி டேரக்டர் ஆஃபீஸில் சினி ஜெயின் சார், நானும் சந்திரன் எல்லாம் அப்பயே ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு தெரியும் கெட் டு நோ ஈச் அதர். ஸோ அதனால் இட்ஸ் நாட் தட் மச் டஃப் ஃபார் மீ. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்னொன்று சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஃபுல் டீமும். அது ஒரு முதல் படமாக மாதிரியே எனக்கு அவங்களும் புது பையன் அப்படின்னு ஃபீல் பண்ணல. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி நல்லா வந்திருக்கு. சாட்டை அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு சோஷியல் இம்பேக்ட் கொண்டு வந்த ஒரு படம். அதோட டேரக்டர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எந்த மாதிரியான ஒர்க் அவர்கிட்ட இருந்து நீங்கள் பார்த்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஏன்னா ஒரு முதல் படம் அறிமுகம் ஆகிற அப்படின்னா அதுவும் வந்து டபுள் ஒரு இதில் கண்ணா 1 லட்டு தின்னா ஆசை மாதிரி 2 லட்டு. ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா காட் பிக்சர்ஸ் பிரபு சலாம் சார் ப்ரொடக்ஷனில், அதுவும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று சாட்டை ஆல்ரெடி ப்ரூவ் டேரக்டர். அவர் ஸ்கிரிப்ட் எனக்கு அவர் சொல்கிறப்பே பேசிக்கலி நான் லண்டனில் MBA பண்ணியிருக்கேன். நான் வந்தோடனே அவர் ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே சார் லாரி டிரைவராக பண்ண முடியுமா அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டே டு ஆக்டிவிட்டீஸ் எப்படி லாரி டிரைவர் ஒரு இது அந்த வேட்டி கட்டுறதா இருக்கட்டும், அந்த வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், அதுமாதிரி இந்த லாரி 407 வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்டு எங்கள் கூட டேரக்டர் நானும் அப்படியே கோயம்பேட்டில் போய்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 days டே அண்ட் நைட் என்ன நடக்குது, ஸோ அந்தளவுக்குலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அவர் எனக்கு இந்த படத்தில் நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3% நடிச்சிருந்தாலும் இட்ஸ் கிரெடிட் கோஸ் டு டேரக்டர். புதுமுக நடிகர் அப்படிங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் நடிக்கும் போது உங்களோட நடிப்பில் ஏதாவது தலையீடு இருந்துச்சா? டேரக்டரோட தலையீடோ இல்லை ப்ரொடியூசரோட தலையீடோ, அதாவது இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் ஏதாவது இருந்ததா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரபு சலமான் நம்மளை பார்த்தோன்னே ஏன்பா நீ இந்த கேரக்டர் பண்ணுவியாப்பான்னு கேட்டார். ஏன்னா ஃபுல் ஃபேராக இருந்தேன். சார் எனக்கு 1 month டைம் கொடுங்க சார்னு சொன்னோம். ஸோ கொடுத்தோன்னே அந்த ஃபுல் ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல் கலர் டர்ன் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் ஃபுல் பிளாக் ஆகிட்டு அப்புறம் அந்த லுங்கி கட்டு வந்தேன் சார்கிட்ட. பரவாயில்லப்பா இப்போ நீ இது பண்ணிட்டேனாரு. ஃபஸ்ட்டு லுங்கி நல்லா அழுக்காக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவரு பார்த்தனாரு, அவுத்துட்டு உடனே கீழே போட்டு தரம் தேய்ச்சிட்டு இதை இப்போ கட்டுனாரு. இப்போ தான் கரெக்டாக ஆப்டாக இருக்கிற அன்பு ஓகேவான்னு கேட்டார். ரைட் ஓகே சார் சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பழகன் சார் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து இப்படி பண்ணு டிப்ஸ் கொடுப்பாரு. எனக்கு ஃபஸ்ட் ஷெடியூல் மட்டும் ஒரு 5-6 days பிகாஸ் ஐம் நியூ டு த இண்டஸ்ட்ரி. ஒன் மோர் திங் இஸ் நியூ டு த கேமரா. ஃபஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அப்படின்னு பட்சத்தில் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு 6-7 days கழிச்சு ஐ காட் எக்ஸாக்ட்லி ஹவு டு லுக் அட் த ஃப்ரேம்ஸ் அண்ட் எவ்ரி திங் கொஞ்சம் இது பெனிஃபிஷியல் கிடச்சோன்னே. ஸோ டேரக்டரும் ஒரு ஃபஸ்ட் ஷெடியூல் மட்டும்தான் இ வாஸ் அப்படி இருந்தார். செகண்ட் சைடில் வந்து ஓகே பையன் தேறிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. முதல் படம் அப்படிங்கிறதுனால உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? இந்த படம் இந்த தமிழ் திரையுலகத்தில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? 200% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. எப்படி சொல்கிறதுனா ஹீரோ வந்து அப்படியே லவ் மூடில் இருப்பார், நம்ம ஒரு மெயினாக சீரியஸான மூட்லேயே இருப்போம். ஸோ அதனால் வந்து ஆடியன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தனி ட்ராக்காக இருக்கும் இது மட்டும். ஸோ ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒரு செகண்ட் அடுத்த படத்துக்கு நம்ம ஒரு லீட் இது வந்து 200% இதாக இருக்கும். அதேமாதிரி இன்னொரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 10 days தான் இருக்குது. அது ஃபுல் லீட் பண்ணுறேன். டேரக்டர் பார்த்திங்கன்னா
ஏழுமலைன்னு சொல்லிட்டு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது சாட்டைக்கு அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ரூபாய் படத்தை நீங்கள் இயக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சில விஷயங்கள், அதாவது இந்த இந்த கதை வந்து ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஷூட்டிங்னால் இப்போ சென்னையில் ஒரு 70% பண்ணியிருக்கோம். நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து வித்தவுட் பர்மிஷன் பண்ணாலும் சில லொக்கேஷன்ஸ் வந்து பர்மிஷனுக்கு லேட் ஆகிடுச்சு. அது முடிச்சுட்டு திரும்ப வந்து மூணாரில் ஒரு ஷெட்யூல் இருந்தது, ஒரு 18 days. அது வந்து கொஞ்சம் டோட்டலாக சென்னை ப்ளஸ் மூணாறு அப்படின்ற போகும்போது இதிலேருந்து டோட்டலாக இதெல்லாம் ரொம்ப லைவாக பதிவு பண்ணியிருப்போம். அதே மாதிரி அது டோட்டலாக வேறு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஒரு கலர், ஒரு க்ரீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசனுக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் எடுத்தோம். அது கொஞ்சம் டிலே ஆக காரணம். அது முடிஞ்சிட்டு படம் ரெடி ஆகிட்டுமே, அப்புறம் ரெடி ஆகிட்டுமே இப்போ வந்து ரிலீஸுக்கு நினச்ச நேரத்தில் பண்ண முடியல சின்ன சின்ன படங்கள். காரணம் வந்து கொஞ்ச நாளாகவே நமக்கு டிமானிட்டைசேஷன், அப்புறம் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ஒரு சின்ன படம் வர்றதுக்கான ஒரு நல்ல தேட்டர் கிடைக்கிறது, ஒரு நல்ல டைம் அமையிறது, இதெல்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ அதற்காகவும் கொஞ்சம் டிலே ஆச்சு. எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்திருக்கு. சாட்டை படத்துக்கு பிறகு இந்த கதை கருவை நீங்கள் பிரபு சலமன் கிட்ட கொண்டு போகும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ரூபாய் அவுட்லைனை சொன்ன பிறகு அவுட்லைன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து நீங்கள் சாட்டை படத்தில் ஒரு நல்ல டைரக்டரு, நல்ல படம் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிட்டீங்க. இந்த படம் நீங்கள் கொஞ்சம் பொருளாதார ரீதியிலையும் உங்களை நிறுத்திக்கிறதுக்கான ஒரு படமாக இந்த கதையை நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன பிறகு அப்படி சொன்னாலுமே முழுக்க முழுக்க கமர்ஷியலாக வேறு மாதிரி ஒரு இந்த இடத்துல பாட்டு ஃபைட்டு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே கொண்டு போய் சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. அது எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு களம், ஒரு கண்டென்ட்டு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பார். அது அட்டம்ப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஸோ நான் அதன் பிறகு உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணினேன். சாட்டையில் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப கண்டென்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்போம். எஜுகேஷனை பற்றி எந்த ஒரு காம்ப்ரமைசிங்கும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்போம். இதில் வந்து எனக்கே வந்து அதிலேருந்து மாறுபட்டு வேறு ஒரு ஜேனராக இது தெரிஞ்சுது. இது வந்து இதுவுமே சோசியல் பிரச்சனை இதில் ஒன்று இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டை வந்து ஒரு தின் லைனாக வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் லவ், சென்டிமெண்ட்டு, காமெடி, ஒரு த்ரில்லர் மூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் ஒரு ஸ்க்ரீனில் முடிச்சுட்டு சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருந்தது. பிடிச்ச பிறகு திரும்ப அப்புறம் ஆஸ்டிஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு பிடிச்சிருந்தது. பிடிச்ச பிறகு திரும்ப இது பண்ணோம். சொன்ன பிறகு அவருக்கு பிடிச்ச பிறகு திரும்ப அப்புறம் ஒரு டெஸ்ட் ஷூட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஷூட் போயிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டை வந்து ஒரு சோஷியல் இம்பேக்ட் கொண்டு வந்த ஒரு படம். ரூபாய் இந்த வரிசையில் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? அதே இம்பேக்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் என்னென்னா ரெண்டையும் வந்து நம்ம போட்டு குழப்பிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாட்டை வந்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இவங்க தான் இந்த மொத்த சொசைட்டின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். அதனால் அந்த 3 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு அதன் மூலமாக அந்த எஜுகேஷனில் இருக்கிற ஒரு பிரச்சனையை நான் சொன்னேன். இந்த படம் வந்து இதுவுமே ஒரு சோசியல் சைடு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்து வந்துடக்கூடாது. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை ஓங்கி அடிக்கிறது இருக்குது, ஒருத்தரை வந்து லைட்டாக தட்டி கொடுத்து சொல்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னாக தான் இந்த படம் இருக்கும் கண்டிப்பாக. நானே சரி இப்போது சாட்டையிலேருந்து மாறுபட்டு பண்ணணுன்னால் கூட டோட்டலாக அந்த மாதிரி ஒரு சோசியலில் இல்லாத ஒரு கதையை எடுத்து என்னால் பண்ண கண்டிப்பாக எனக்கே அது ஒத்துக்காது. காரணம் என்னென்னா, நம்ம டெய்லி சந்திக்கிற மனிதர்கள், சந்திக்கிற பிரச்சனைகள், இந்த சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள், இதுக்குள்ளே ஏதாவது இதுக்குள்ளே இருந்து தான் நான் கதையை எடுக்கிறேன். ஸோ என் கதையில் வர கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே அன்றாடம் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நம்பகத்தன்மையும் உண்மையும் என் கதையில் கண்டிப்பாக இருக்கும். அது இந்த படத்துலையுமே இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் ரூபாய். இந்த டைட்டிலை வச்சு இப்படி ஒரு கேட்சியான டைட்டிலை வச்சு ஒரு படம் இயக்கியிருக்கீங்க. இந்த படம் இயக்கிறதுக்கான பின்னணி கதை ஏதாவது இருக்கா? பின்னணி கதைன்னா எல்லாருக்குமே தேவை பணம் தான். இப்போது நான் மட்டும் இல்லை, இன்னைய வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது.
காலையில் அது தூங்கி எழுந்திரிச்சு இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா காலையில் பால் பாக்கெட் வாங்கணும், நியூஸ் பேப்பர் வாங்கணுங்கிறதுல இருந்து பணம் தேவையாக இன்றைக்கி இருக்குது. அது வந்து அதுதான் பின்னணி. ஸோ நான் சாட்டை பண்ணுறப்போ எஜுகேஷனை பற்றி எடுக்கிறப்போ இது எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, எல்லாரும் உணரக்கூடிய, எல்லாரும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி இந்த கதையை நான் யோசித்தப்பவும் அது எனக்கு தோணுச்சு. காரணம் அதை யோசிச்சுட்டு இப்படி போகணுன்னாலே பண தேவை இருக்குது. அதனால் இதுவும் கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியில் ஒரு படம் எடுக்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு சோஷியல் இம்பேக்ட் கொடுக்குற படமாக நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் இந்த மாதிரியான படத்தை கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இந்த பார்வையில் தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான கதைகள் இப்போ வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட பார்ட் இதில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து எல்லா வெரைட்டியான படங்களும் இருக்குது. சோசியல் எலமெண்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிற படம், கம்யூனிசத்தை பற்றின படம், வெறும் ரொமான்டிக் படம், ப்ளஸ் வந்து த்ரில்லர் படம், பேய் படம், இப்படி நிறைய வெரைட்டி வந்துகிட்ருக்கு. அதில் இந்த மாதிரி சோசியல் எலமெண்ட்டாக சொல்கிற டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் அது ஒரு பெரிய பட்ஜெட்டில் அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு சின்ன பட்ஜெட்டில் அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸு, ப்ளஸ்ஸு அவங்க கதை டிமாண்ட் பண்ணுற ஒரு விஷயம் பட்ஜெட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா நான் இப்படி வந்துக்கிட்டு இருந்தாலுமே நான் வந்து சோசியல் எலமெண்ட் எடுத்தாலும் ஒரு சீனை பார்த்துட்டு இது இந்த படத்துடைய டைரக்டர் அப்படின்ற ஒரு முத்திரை விடாமல் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஒவ்வொரு படமும் இருக்கணும்னு நினச்சி தான் நான் பண்ணுறேன். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய இருந்தாலும் சாரி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில வேணாம். அந்த மாதிரி சோசியல் எலமெண்ட் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அந்த வகையில் நானும் இருக்கிறேன்றதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம்னு இல்லை, எந்த படம் எடுத்தாலுமே நான் எப்போதுமே என்னென்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை ஒரு மூணாவது மனுஷனை நம்ம பார்ப்போம்ல, அப்படி தான் நான் எனக்கான கதையை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து தான் நான் எடுக்கிறேன். அது கண்டிப்பாக மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. இதுக்கு இடையில நம்மளாக போட்டு குழப்பிக்கணும். அதாவது கருத்து சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, கண்டென்ட் உள்ள படங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, வெறும் காமெடி இருந்தால் தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. எந்த விஷயத்தை கரெக்டாக உண்மையாக நேர்மையாக நம்பகத்தன்மையோட ரொம்ப பூசி மெழுகாமல் அழகாக நேர்த்தியாக சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. அதனால் இந்த வகை இந்த மாதிரி ட்ராவலிங்கும் பண்ணலான்றது எனக்கு ஸ்ட்ராங்கப்படுது. உங்கள் கதையோட கதாபாத்திரங்கள் சந்திரனாக இருக்கட்டும், ஆனந்தியாக இருக்கட்டும், இது வந்து கதாபாத்திரத்துக்கு ஏற்ற கதையாக தயாரிச்சிங்களா, இல்லை கதைக்கான கதாபாத்திரம் இவங்க தான் முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு படித்து பார்த்துட்டு அதன் பிறகு தான் கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணேன். இல்லை, இவங்க வந்து கயல் படத்தில் நடித்த அந்த ஒரு குரூப்பையே கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? நான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர் பிரபுசாலம் சார், என்னுடைய முன்னாடி படத்துடைய ப்ரொடியூசர் அவர் தான் சாட்டை படத்துக்கும். ஸோ நான் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட் கோ டைரக்டராக மைனா வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் சாட்டை பண்ணேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த கதையை நான் சொன்னப்போ யார் ஆர்டிஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் தான் சஜஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி சந்திரன் ஆனந்தி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு கயலில் 2 பேருமே இருக்காங்க திரும்ப அப்படின்னாரு. இல்லை சார், டோட்டலாக வேறு கதை, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு. வேணால் சப்போஸ் ஒருத்தரையாவது கொஞ்சம் நீ ஃபேஸாக போகலாமே அப்படின்னாரு. இல்லை சொன்னப்போ எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, இந்த கதையை வந்து நிறைய இடங்களில் வந்து ரோடு நிறைய எடுத்துக்கும், சென்னைக்குள்ளே மெயின் ரோடு, டோல், இந்த மாதிரி கொஞ்சம் பப்ளிக் நிறைய இருக்கிற நெருக்கடியான இடங்கள்லாம் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணும்போது வந்து ஒரு புதுமுகம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிறுத்தி திரும்ப ரீடேக்னு சொல்லி திரும்ப அந்த இடத்த திரும்ப எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம சொன்னோம்னா டக்குன்னு உள்வாங்கிட்டு அதற்கான எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் பெட்டர்னு எனக்கு பட்டுச்சு. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 2 பேருக்குமே இருந்தது. ஆல்ரெடி கயலில் பண்ணியிருக்காங்கன்றதால அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் அவங்க ஸ்ட்ராங்காக கேட்டேன். அதன் பிறகு தான் அந்த பேரை எனக்கு கொடுத்தாரு. ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த கதைக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் மட்டும்தான் அவங்க தயாரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட கதையை பொறுத்தளவுக்கு பிரபு சாலமன் சாரோட தலையீடு ஏதாவது இருந்ததா? இல்லை, அது 2 கதையிலையுமே சரி, அது தலையீடுன்னு சொல்ல முடியாது. அதாவது அவர் சொல்கிற விஷயங்கள் சப்போஸ் ஃபுல்லாகவே கேட்பார், கேட்டுட்டு அவர் யோசித்து ஒரு விஷயம் சொல்லுவார். அது சொல்கிறது வந்து ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்காக
வர ஒரு இன்புட் தான், ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். அது தலையீடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் படத்துக்கான வேலைகள் டென்ஷன், இந்த படம் பண்ணும்போதெல்லாம் அவர் தொடரில் அவ்வளோ டென்ஷனாக அந்த ஒர்க்கில் இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தையும் உள்வாங்கி அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருதுன்றப்போ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது, ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தது. இன்னொன்று, அவரும் ஒரு டைரக்டர்ன்றதால ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இது இப்படி இருந்தால் இருக்கும், யோசிங்க அப்படிம்பார். அது நமக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி நம்ம சொன்னோம்னா கூட எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அவருடைய தலையீடு இல்லை, அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கு. ஒரு இயக்குனராக சொல்லுங்கள், இந்த ரூபாய் படத்தை பார்த்துட்டு வர மக்கள் ஒரு திருப்தியோட என்ன மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்கும்? இல்லை, மெசேஜ் மட்டும் இல்லை, சில கண்டிப்பாக ஒரு ரூபாய் வந்து படம் பார்த்துட்டு வரும்போது எல்லாருடைய தேவையும் தேடலும் பணத்தை நோக்கி தான் இருக்குது. அந்த பணத்தை நம்ம எப்படிலாம் பெறணும், எப்படி பெறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து படம் பார்த்துட்டு வரவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உணர்வாங்க. அதே மாதிரி படம் பார்த்துட்டு வெளியில் வந்த பிறகும் ஒரு சில படங்கள் தான் நம்ம மனசில் வந்து நீங்காமல் உள்ள ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். டாக்டர் பிரபுசாலமன் சார் ப்ரொடக்ஷனில் ரூபாய் என்ற படம் ரிலீஸ் ஆகுது. இதை வந்து சாட்டை படம் இயக்குன அன்பகன் சார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரூபாய் திரைப்படம் இன்றைய காலகட்டத்து ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப ரசிக்கக்கூடிய திரைக்கதை மூலமாக வசனங்கள் மூலமாகவும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. ஒரு 2 மணி நேரம் வந்து தியேட்டரில் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு, படம் ஆரம்பித்தா முடிக்கிற அளவுக்கு வேகமான திரைக்கதையாலும் அற்புதமான பின்னணி இசையாலும் நல்ல சாங்ஸாலும் இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்டு மூவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாட்டையில் சொன்ன மாதிரி இந்த படத்துலேயும் வந்து கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜோடு இந்த படத்தை முடிச்சிருக்காரு அன்பழகன் சார். இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களாகி உங்களால் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவரோட குணச்சித்திர கதாபாத்திரமாக இருக்கட்டும், ஒரு வில்லன் ரோலாக இருக்கட்டும், இதுலேயே ரெக்க மூவியில் நடித்த மாதிரி ஒரு காமெடி ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதில் தனிப்பட்ட முறையில் உங்களோட கதாபாத்திரம் பேசும்படியாக இருக்குமா? கண்டிப்பாக. இதில் வந்து நடிச்சிருக்கிறது ரொம்ப கம்மியான கதாபாத்திரங்கள் தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது ஹீரோ சந்திரனாக இருக்கட்டும், ஹீரோயின் ஆனந்தியாக இருக்கட்டும், ஆனந்தியோட அப்பாவாக நடிக்கிற சின்னி ஜெயந்தாக இருக்கட்டும், வில்லன் ஹரீஷாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கான முக்கியத்துவமும் தனித்துவமும் இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வரேன். காட்சின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு 7, 8, ஒரு 10 சீனுக்குள்ளே தான் வருவேன். பட் என்னோடய பார்ட் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸால் ரசிக்கப்படுற மாதிரி அமைச்சிருக்கு. அதுக்கு வந்து டைரக்டர் தான் காரணம். இது மாதிரி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. காமெடியாக நடித்த அவர் சுப்பிரமணி அந்த கேரக்டரும் சரி, எல்லா கேரக்டருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எந்த கேரக்டருமே தேவையில்லாத கேரக்டர் இந்த படத்தை சொல்ல முடியாது. அதே மாதிரி கேரக்டர் மட்டும் இல்லாமல் எந்த சீனையுமே இந்த சீன் இந்த படத்துக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியே வராது. ஏன்னா எல்லா சீனுமே ஒன்று தொடர்பு இருக்குது. ஒரு சீனை எடுத்தாலும் புரியாத மாதிரி போயிடும். அந்த மாதிரி மஸ்டான சீன்ஸு ஒரு அற்புதமான ஸ்க்ரீன் பிளேவால் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வச்சு இந்த படம் வந்திருக்கு. ஸோ என்னோடய கேரக்டர் வந்து இதில் கண்டிப்பாக பேசப்படும். ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நான் வந்திருக்கேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து இந்த ரூபாய் படம் வெளிவர இருக்குது. இதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? கண்டிப்பாக இந்த ரூபாய் படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருது. பட் வந்தாலும் இதனுடைய வெற்றியை வந்து யாரும் தடுக்க முடியாது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இதனுடைய சக்ஸஸ் தான், இப்போ வந்தாலும் இந்த சக்ஸஸ் தான். ஏன்னா நல்ல படங்கள் எப்போ எந்த நேரத்தில் வந்தாலும் ஜெயிக்கும்ன்றது சினிமாவில் ரசிகர்களோட ஃபார்முலா. ஸோ இந்த படம் வந்து காலதாமதம் என்று இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் வந்து பல்வேறு காரணங்களால் தாமதமாகிருக்கலாம். ஆனால் தாமதமானாலும் இதனுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக நிச்சயமாக எழுதப்பட்ட ஒன்றுன்றது நான் டெஃபினட்டாக சொல்ல முடியும்.